ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஒரு இன்ட்ராடே ஸ்டாக்ஸை அனலைஸ் பண்ணுறது, எப்படி என்ட்ரிஸ் எடுக்கிறது, டார்கெட் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறது, ஸ்டாப் லாஸ் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த எப்படி அனலைஸ் பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்சஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன்ஸ் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. சரி, வாங்க எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட் நான் ட்ரெண்ட் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரெண்ட் லைன் ஒன்று எடுத்துக்கிட்டு அப் சைடு ஒரு லைனோ டவுன் சைடு ஒரு லைனோ நான் ட்ரா பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு நல்ல பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள்னா அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப் சைடும் பிரேக் அவுட் ஆகும், டவுன் சைடும் பிரேக் அவுட் ஆகும், ரெண்டு சைடுமே பிரேக் அவுட் ஆகும். அது மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். நான் ரைட் பண்ணிடுறேன். இது வந்து சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்லிட்டு ட்ரையாங்கிள். சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நான் ட்ரெண்ட் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த பேட்டர்னோட பாடி ரேஞ்சஸ் தான் நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணோம். நான் ஃபஸ்ட்டு பாடி ரேஞ்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். அதை இந்த மார்க் பண்ணிட்டு அதை அப்படியே எடுத்து இந்த பேட்டர்னோட எட்ஜஸில் வச்சு நான் கீழே ஒரு லைன் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சஸ் வரையும் வருது. இது வந்து டவுன் சைட் டார்கெட்னு சொல்லுவோம். அடுத்து நெக்ஸ்ட் இதே இதை நம்ம அப் சைடு எட்ஜ்லேருந்து நம்ம வச்சு பார்ப்போம். இந்த ஜோனில் காட்டுது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சஸில் வருது. இது வந்து அப் சைட் டார்கெட்னு சொல்லுவோம். இதே நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது டார்கெட், இது வந்து அப் சைட் டார்கெட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து டவுன் சைட் டார்கெட்டு. மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா மார்க்கெட் அப் சைடு பிரேக் அவுட் ஆனால் நம்ம இந்த ஜோனில் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். இந்த ஜோனில் ஸ்டாப் லாஸ் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். சரி, டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகுதுன்னா இந்த ஜோனில் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்ம ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லலாம். நான் அந்த சைடு மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் லாஸ். ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தா எந்த ட்ரேட் எடுத்தாலும் நம்ம ஸ்டாப் லாஸ்ன்றது முக்கியமாக இருக்கணும். அது மாதிரி டார்கெட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். எந்த ஒரு என்ட்ரி எடுத்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம அந்த என்ட்ரிக்குள்ளே போகணும். இல்லைனா என்ட்ரிஸை அவாய்ட் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் வச்சிட்டோம். இப்போ மார்க்கெட் எப்போ அப் சைடு பிரேக் அவுட் ஆகுதுன்னா நம்ம டார்கெட் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரேஞ்சஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டாப் லாஸ் பார்த்தோன்னா இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம என்ட்ரிஸ் இந்த ரேஞ்சஸில் எடுத்தோம்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டே புக் பண்ணலாம். அப் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 737 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. டவுன் சைடு டார்கெட் பார்த்தோன்னா 6700 ருபீஸ் அந்த ரேஞ்சஸில் இருக்குது. அது மாதிரி டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகும்போது டார்கெட் இங்கே இருக்குது. நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ரேஞ்சஸில் வைக்கணும். இதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான். இது ரொம்ப முக்கியமான, ரொம்ப நிறைய விஷயம்லாம் இல்லை, சிம்பிளானது தான். இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியானது ட்ரேடிங்கிறது. ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.